நான் காலையில டெய்லி போடுற ஜூஸ் எல்லாமே ஒரே வீடியோல கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. 1/2 கிலோ கேரட் எடுத்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 மிளகு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிக்கோங்க. இது 3ல இருந்து 4 பேர் குடிக்கலாங்க. இந்த எல்லா ஜூஸஸுமே சூப் வடிகட்டுறதுல வடிகட்டிக்கிறேன். நீங்க துணியில கூட வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த சக்கையை வந்து 3 தடவை, அதாவது இப்போ ஒரு தடவை போட்டாச்சா, இதே மாதிரி இன்னும் 2 தடவை இந்த மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வடிகட்டி பண்ணுவாங்க. எல்லா ஜூஸுக்குமே நான் இப்படிதான் பண்ணுவேன். 3 தடவை அரைச்சு அரைச்சு வடிகட்டிக்குவேன். இதே மெத்தடு கேரட்டுக்கு பதிலாக நீங்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம், நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு குட்டி குட்டியா இருந்தா 2 நெல்லிக்காய், பெருசா இருந்தா 1 அல்லது 1.5. ஸோ 3 தடவை வடிகட்டிட்டு இந்த சக்கையை தூக்கி போட்டாச்சு. நம்ம சூப் வடிகட்டுறதுல வடிகட்டதுனால இன்னும் கொஞ்சம் சக்கை இருக்குங்க. அதனால திரும்ப ஒரு சன்னமா ஹோல் இருக்கிற வடிகட்டியில வடிகட்டிக்கிறேன். ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சுக்கிறேங்க. 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க சக்கரை இல்லாமையே கூட குடிக்கலாம், நல்லாதான் இருக்கும். இப்ப இதே நெல்லிக்காய் அல்லது பீட்ரூட்ல செஞ்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் இப்ப வேற மாதிரி ஒரு ஜூஸுங்க. குட்டி குட்டியா 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் 3 பேருக்கு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்க்கிறேங்க. ஒரு துண்டு இஞ்சி, நீங்க கருவேப்பிலைக்கு பதிலாக புதினா கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, அவ்வளவுதான். கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சு வடிகட்டிட்டு திரும்ப இன்னும் 2 தடவை அந்த சக்கையை போட்டு வடிகட்டிக்கணும். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு மட்டும் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றணும். கேரட் பீட்ரூட்டுக்கு நீங்க அளவா வேணும்னா கம்மியா ஊத்திக்கலாம், அதிகமா வேணும்னாலும் அதிகமா ஊத்திக்கலாம், தப்பில்லை. ஆனா நெல்லிக்காய்க்கு மட்டும் அதிகமா ஊத்திக்கணுங்க. அதே மாதிரி இந்த சக்கையை திரும்ப மிக்சி ஜார்ல போட்டுட்டு வடிகட்டிக்கிறேன். நான் எந்த ஜூஸா இருந்தாலும் 3 தடவை அரைச்சரிச்சு வடிகட்டிக்குவேங்க. இப்ப இதுவும் சூப் வடிகட்டுறதுல வடிகட்டினதுனால சன்னமா ஹோல் இருக்க வடிகட்டியில வடிகட்டிட்டு அப்படியே குடிச்சுக்கலாம். நான் உப்பு சேர்த்திருக்கேன், நீங்க சக்கரை வேணா சேர்த்துக்கோங்க. அடுத்த ஜூஸ் பாத்தீங்கன்னா பீட்ரூட். 2 பெரிய பீட்ரூட் எடுத்திருக்காங்க. தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு, 2 துண்டு இஞ்சி, 2 அல்லது 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்தும் போது அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் தெரியவே தெரியாதுங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இந்த சக்கையும் திரும்ப வந்து நான் மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறேன். இன்னும் 2 தடவை, இப்போ ஒரு தடவை, இன்னும் 2 தடவை. சக்கையோட கண்டிப்பா ஜூஸ் குடிக்க முடியாதுங்க, அதனாலதான் வடிகட்டிக்கிறேன். இதுவும் பாத்தீங்கன்னா சன்னமா ஹோல் இருக்க வடிகட்டியில வடிகட்டிக்கணும். இதே நீங்க சூப் வடிகட்டுறதுக்கு பதிலா துணியில வடிச்சிருந்தீங்கன்னா திரும்ப 2வது தடவை வடிகட்ட தேவையில்லை. இதுக்கும் அரை மூடி லெமனும் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் வேணும். கலந்துட்டு அப்படியே குடிக்க வேண்டியதுதான். அருமையா இருக்கும் புதினா டேஸ்டோட இது. அடுத்ததும் பாத்தீங்கன்னா பீட்ரூட் தான். அதே மாதிரி 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 மூடி தேங்காய், தேங்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட எடுத்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்க்கணும். நான் வந்து இந்த உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு தோல் வச்சிருக்கேன் பாருங்க, அதை சேர்க்கிறேன். நீங்க ஒரு 2 ஏலக்காய் முழுசா இருக்கிறது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க. எப்பவுமே தண்ணி ஊத்தும் போது ஜூஸுக்கு அளவா சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தா தெரிச்சு வெளியில வரும். இதே ப்ராசஸ் தாங்க நான் சொல்ற மாதிரியே எப்பயும் அந்த வடிச்ச சக்கைய திரும்ப 2 தடவை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டோம், இன்னும் 2 தடவை வடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சூப் வடிகட்டினதுல வடிகட்டுறதுனால இன்னொரு சன்னமா ஹோல் இருக்கிறதுல வடிகட்டிட்டு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்க வேண்டியதுதான். இதே நீங்க நெல்லிக்காயிலையும் பண்ணலாம், கேரட்லயும் பண்ணலாங்க.